ஆத்தூர் மண்ணின் மகுடம் மக்கள் செல்வர் ஐ. பெரியசாமி அவர்கள். பதவி தேடி இவர் வரவில்லை, இவரை தேடித்தான் பதவி வந்தது. ஆத்தூர் மண்ணுக்கும் இவருக்கும் இருப்பது அரசியல் உறவு அல்ல, அது ஒரு தொப்புள் கொடி உறவு. ஆத்தூரின் ஒவ்வொரு கல்லும் சொல்லும் நம் அமைச்சரின் சாதனையை. கல்வி வள்ளல் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அனுமதியுடன் சேவல் சரகில் ரூபாய் 75 கோடியில் தனியார் கல்லூரிகளை மிஞ்சிய கூட்டுறவு கலை கல்லூரி. கிராமப்புற மாணவர்களின் கல்லூரி கனவுகள் நனவாக அமைச்சர் அமைத்துக் கொடுத்த அறிவு ஆலயம் இந்தியாவிலேயே எந்த அமைச்சரும் செய்யாத சாதனை. கடந்த 3 ஆண்டுகளாக மாணவர்களின் கல்வி கட்டணத்தை தனது சொந்த செலவில் ஏற்பவர் நமது IPR அவர்கள். விவசாயிகளின் நண்பன் ரூபாய் 25.86 கோடியில் மருதாநதி அணை கால்வாய்கள் நவீனமயமாக்கல். ரூபாய் 19.50 கோடியில் புளியங்குளம் மற்றும் சித்தரேவு வாய்க்கால் பணிகள், வடக்கு வாய்க்கால் தார்ச்சாலை என விவசாயிகளின் வியர்வை துடைக்க விளை நிலங்களுக்கு நீர் கொண்டு வந்த வித்தகர். கூரை வீடுகள் இல்லாத தொகுதியாக ஆத்தூரை மாற்றுவதே லட்சியம். ஆத்தூர் ஒன்றியத்தில் மட்டும் ரூபாய் 53.25 கோடியில் 1716 புதிய வீடுகள் கலைஞரின் கனவு இல்லங்களாக எழுந்து நிற்கின்றன. திராவிட மாடல் ஆட்சியில் வீடற்றவர் இல்லை, வறுமை என்ற பேச்சே இல்லை. பிரம்மாண்ட பாலங்கள், ஆற்றைக் கண்டு அஞ்சிய காலம் போச்சு. சித்தரேவு முதல் மணலூர் வரை, சாமியார்பட்டி முதல் ஆத்துப்பட்டி வரை ரூபாய் 18.72 கோடியில் பிரம்மாண்ட உயர்மட்ட பாலங்கள். இது போக்குவரத்துக்கு மட்டுமல்ல, ஆத்தூரின் பொருளாதார வளர்ச்சிக்கான பாதைகள். பேரூராட்சிகளின் எழுச்சி. சின்னாளப்பட்டி, கன்னிவாடி, அகரம் என 7 பேரூராட்சிகளிலும் மாற்றத்தின் மழை. ரூபாய் 5.90 கோடியில் கன்னிவாடி பேருந்து நிலையம், ரூபாய் 2.43 கோடியில் சின்னாளப்பட்டி நவீன பேருந்து நிலையம். நகரங்களுக்கு இணையாக கிராமங்களை மாற்றியிருக்கிறார் நம் IPR அவர்கள். சாலை புரட்சி. நடந்து போன பாதையெல்லாம் இன்று தார் சாலைகளாக மாறியிருக்கின்றன. ஆத்தூர் ஒன்றியத்தில் மட்டும் ரூபாய் 144.53 கோடியில் 179 சாலைகள். ஒவ்வொரு கிராமத்தையும் சாலைகள் மூலமாக உலகத்துடன் இணைக்கும் உன்னதமான பணி. பள்ளி கட்டடங்கள், உள்ளூரிலேயே ரேஷன் கடைகள், அங்கன்வாடி மையங்கள், திருமண மண்டபங்கள், சமுதாய கூடங்கள், ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடம், ஊராட்சி மன்றத்திற்கு புதிய அலுவலகங்கள், பயணியர் நிழற்குடைகள், பழுதான வீடுகளை சீரமைத்தல், ஆட்டுக்கொட்டகை, மாட்டுக்கொட்டகை, கதிரடிக்கும் களங்கள், நெல் கொள்முதல் நிலையங்கள், மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் என பல்வேறு நலப்பணிகளை ஆத்தூருக்கு அர்ப்பணித்துள்ளார் மக்கள் செல்வர், மண்ணின் மைந்தர் அமைச்சர் IPR அவர்கள். வார்த்தையில் அல்ல, வளர்ச்சியில் பேசுபவர். ஆத்தூரின் அடையாளம், ஏழைகளின் தோழர், நம் அன்பிற்குரிய மாண்புமிகு அமைச்சர் ஐ. பெரியசாமி அவர்கள்.